ஹாய் முருகர் குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கரும வினை எப்படியெல்லாம் நம்மளை தாக்கும் தெரியுங்களா? நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ண போகிறோம். நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெடுதல் செஞ்சால் கெடுதல் நடக்கும். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணை பற்றி நம்ம தப்பாக பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்குமா பண்ணாதா அதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்றைக்கி அந்த பொண்ணு நம்மளை பிடிக்கலை அப்படின்னா இன்றைக்கி அந்த பொண்ணை பற்றி நம்ம தப்பாக பேசுவோம். கண்டிப்பாக அது உலகத்தில் எல்லாருக்கும் இயல்பான ஒரு சூழல். ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் பார்த்தாக்கா அந்த பொண்ணை பற்றி நம்ம என்ன தப்பாக பேசுகிறோமோ அதே சூழல் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த சூழலில் கடவுள் நம்மளுக்கு திருப்பி அடிச்சிடுறாரு. அதாவது கிளைக்கு அடிக்கிற காற்று மேரிக்கு அடிக்காதான்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி அவங்கள பற்றி பேசுகிறோன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்திலே நடக்கும் அது. அதனால் யாரையும் பற்றி நம்ம எதையும் விமர்சனங்கள் பண்ண வேணாம். இருக்க வரைக்கும் இறைநிலையை அடைஞ்சி கடவுளை நினச்சி நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நிறைஞ்ச ஆயுசையும் கொடுங்கன்னு சொல்லி வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு சொல்லியும் அந்த கடவுள் முருகப்பெருமான்கிட்ட நம்ம பிரார்த்தனையாக இருப்போம். யாரையும் பற்றி தப்பாக பேச வேண்டாம். அது நம்மளுக்கான வினை. அது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.